Hello friends, welcome to MS DOS Tamil tutorial part 15. நான் சீனு. இந்த கிளாஸில் பேட்ச் ஃபைல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேட்ச் ஃபைல் பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது என்னன்ட்டு நான் சொல்கிறேன். பேட்ச் ஃபைல்னால் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அதாவது ஒரு நோட் பேட் இப்போ இந்த நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற இந்த டெக்ஸ்ட் மாதிரியே இருக்க கமாண்ட், இந்த டெக்ஸ்ட் மாதிரி நம்ம கமாண்ட்ஸ் எழுதி சேவ் .bat அப்படின்னு சேவ் பண்ணுறதுக்கு பேர் தான் பேட்ச் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது BAT அப்படின்னா பேட்ச் ஃபைல் அப்படின்றது தான். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நான் பாருங்கள் செஞ்சு காட்டுறேன். அதாவது BAT கேப்ஸில் போடுறேன். இந்த .bat அப்படின்ற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம நிறைய கமெண்ட்ஸ், அதாவது இந்த பேட்ச் ஃபைலுக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் ஃபைல் வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணக்கூடியது. அதாவது கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதி ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் டைரெக்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் பேட்ச் ஃபைல் அப்படின்ட்டு. நான் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு கமாண்ட் தான். அதாவது ஒரு கமாண்ட் ஃபைலை டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி அதை நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் பேட்ச் ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறது நிறைய பேருக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். கீழே பார்த்தோன்னா அதோட கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம பேட்ச் ஃபைலில் யூஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட சொல்லி தருவேன். ஆனால் பார்த்தோன்னா இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடு நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது. ஸோ நான் அது ஒர்க் பண்ணி காட்டும் போது பார்த்தோன்னா சிஸ்டம் ஹேங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ அதை செஞ்சு காட்ட போகிறதில்ல. இந்த கோ டு இஃப் ஷிஃப்ட் கால் இந்த மாதிரி பார்த்தோன்னா நிறையா பேட்ச் ஃபைல் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து இதை பற்றிலாம் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. இந்த மோட் 40ன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மோடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேறு மோட் கூட சேஞ்ச் பண்ணலாம். அதாவது ரெசல்யூஷன், நம்மளோட ஸ்க்ரீன் சைஸை வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இந்த மோட் 14 அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது ஆப்ஷன், அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. இந்த பேட்ச் ஃபைலை பற்றி நம்ம வந்து அவ்வளோ ஒன்றும் நம்ம இந்த டாஸில் வந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி எப்படி பேட்ச் ஃபைல்னால் என்ன அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த டுட்டோரியல் வந்து தனியாக போட்டேன். நீங்கள் பேட்ச் ஃபைல்னால் ரொம்ப ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. அதாவது நம்ம ஒரு நோட் பேடில் ஒரு கமாண்ட் எழுதி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் பேட்ச் ஃபைல் அப்படின்ட்டு. சேவ் பண்ணுறது போது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தோன்னா .bat அப்படின்றத மறந்துடாதீங்க. ஏன்னா பேட்ச் ஃபைலுன்றதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் நேம் தான் அது. நம்ம .batன்னு சேவ் பண்ணோம்னா அது நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாக மாறிடும். ஸோ நீங்கள் வந்து அது வந்து நான் உங்களுக்கு பாருங்கள், நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் பார்த்தோன்னா நார்மலாக இருக்குது. அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இதுவே நான் இதை BAT அதாவது பேட் அப்படின்ற இதில் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாருங்கள் எப்படி ஆகுதுன்ட்டு. நான் இப்போ இந்த நார்மலாக இது கமாண்ட் ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். தனி இதை பாருங்கள், நான் சேவ் as கொடுத்துட்டு அது ஃபோல்டரில் போய்ட்டு இன்னொரு நேம் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது நியூ அப்படின்னு போட்டு .bat அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு BAT அப்படின்னு கொடுக்கணுன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது டெக்ஸ்ட் ஃபைல் அந்த மாதிரி அதில் ஆல் ஃபைல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து சேவ் பண்ணுறதுனால .batன்னு போட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். அந்த ஃபோல்டரில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவது தெரியுதுங்களா, நார்மலாக டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி இருக்குது, அந்த பேட்ச் ஃபைல் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இந்த இது வந்து டைரெக்டாக போய் வேலை செஞ்சிடும். நம்ம இப்போ பார்த்தோன்னா வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் எழுதியிருக்கிறதுனால எந்த எஃபெக்டும் ஆகாது. இதுவே நான் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த பேட்ச் ஃபைல் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேட்ச் ஃபைலை தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் இதை பற்றி பெருசாக ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.